டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஓவர்ஹெட் லைன்ஸ், கண்டக்டர் மெட்டீரியல் அண்டு லைன் சப்போர்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா எக்கனாமிக் சாய்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் பார்த்தோம். எந்த வோல்டேஜில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணால் எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து எக்கனாமிக் சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர் மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தோம். எப்படிப்பட்ட திக்னஸ் உடைய அல்லது கிராஸ் செக்ஷன் ஏரியாவுடைய கண்டக்டரை நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு ஓவரால் காஸ்ட்டு குறையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் ஓவர்ஹெட் லைன்ஸு, கண்டக்டர் மெட்டீரியல் அண்டு லைன் சப்போர்ட்ஸ். அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, ஓவர்ஹெட் லைன்ஸ்னால் என்ன, அதனுடைய மெயின் காம்பனன்ட்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, டைப்ஸ் ஆஃப் லைன் சப்போர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ ஓவர்ஹெட் லைன்னா என்ன டெஃபனிஷன் வந்துட்டு கவனிங்க. அண்ட் ஓவர்ஹெட் பவர் லைன் இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் used in electric power transmission and distribution to transmit electrical energy across large distances. They are uninsulated electric wires suspended by towers or poles. ஸோ ஓவர்ஹெட் லைனுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். எதுக்காக பயன்படுத்துகிறோம், எலக்ட்ரிக் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும், கன்சியூமர்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு நடக்கும். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமர் எண்டு பாயிண்ட் வர இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கும். அது வர நம்ம என்ன பண்ணுறோம், பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னதுன்னா ஓவர்ஹெட் லைன்ஸ். இந்த ஓவர்ஹெட் லைனில் பயன்படுத்தக்கூடிய கண்டக்டர்ஸ் வந்துட்டு அன்இன்சுலேட்டடு எலக்ட்ரிக்கல் வயராக வந்துட்டு இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஓவர்ஹெட் லைனில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்சுலேஷன் தேவையில்லை. இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணோன்னா காஸ்ட்டு கூடும். அதனால் அன்இன்சுலேட்டட் எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக நம்ம சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து டவர்ஸ் அண்ட் போல்ஸ் நம்ம எலக்ட்ரிக் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இந்த ஓவர்ஹெட் லைனில் இருக்கக்கூடிய மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ், இதன் மூலமாக தான் பவரை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சப்போர்ட்ஸ், கண்டக்டரை சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸ். இன்சுலேட்டர்ஸ், இதுக்கு இப்போ என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டு கிரவுண்டில் கண்டக்டர்லேருந்து கிரவுண்டுக்கு வராமல் நம்ம என்ன செய்யணும், அதை வந்துட்டு ஐசோலேட் பண்ணணும். அதே சமயத்தில் கண்டக்டரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்சுலேட்டர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராஸ் ஆர்ம்ஸ், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்துட்டு கண்டக்டரை கீப் அப் பண்ணுறதுக்காக கிராஸ் ஆர்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிங்கிள் சர்க்யூட்டாக இருந்தால் 3 லைன்ஸ் வந்துட்டு வரும், டபுள் சர்க்யூட்டாக இருந்தால் 6 லைன்ஸ் வரும். அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், டவரில் வந்து கண்டக்டரை நம்ம எரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ஆர்ம்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அடுத்து கண்டக்டர்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். த கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். கண்டக்டர்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறோம், எலக்ட்ரிக் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம் ஓவர்ஹெட் லைன்ஸில் வந்துட்டு. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இட் ஷுட் ஹாவ் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, நல்ல கடத்தும் தன்மையாக இருக்கணும். கண்டக்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. நம்பர் 1, ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் டு வித்ஸ்டாண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அதாவது வந்துட்டு நம்ம ஓப்பன் ஏரில் இருக்கிறனால விண்டு ப்ரெஷர்னால் கண்டக்டர் என்ன செய்யும் அப்படின்னா ஷேக் ஆகும், ஸ்விங் ஆகும். அப்போ வந்துட்டு ஸ்விங் ஆகும்போது அருந்து விழுந்துடக்கூடாது. அப்போ இட் ஷுட் ஹவ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அப்போ அந்த கண்டக்டரில் என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், டென்சைல் ப்ராப்பர்ட்டி. டென்சைல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா கண்டக்டர் வந்து அருந்து விழுந்துடாமல் நிற்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வேணும். லோ டென்சிட்டி, டென்சிட்டி அதிகமாக இருந்தால் கண்டக்டருடைய வெயிட் வந்துட்டு கூடிடும். கண்டக்டர் வெயிட்டு கூடிச்சு அப்படின்னா சீக்கிரம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டென்சிட்டி கம்மியாக இருந்தால் நல்லது. அல்டிமேட்டாக வந்துட்டு காஸ்ட் எப்படி இருக்கணும், லோவாக இருக்கணும். இதுதான் நம்ம ஒரு கண்டக்டரில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓவர்ஹெட் லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 காப்பர். காப்பர் வந்து சுப்பீரியர் ஒரு மெட்டீரியல். என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். காப்பருக்கு வந்து பெஸ்ட் கண்டக்டிவிட்டி, நல்ல கடத்தும் தன்மை உள்ள ஒரு மெட்டீரியல் வந்து காப்பர். ரெண்டாவது ஹையர் கரண்ட் டென்சிட்டி.
ஹையர் கரண்ட் டென்சிட்டினா அதாவது ஒரு ஒரு பெர் யூனிட் ஏரியாவில் வந்துட்டு நமக்கு அதிகமான கரண்ட்டாக பாஸ் பண்ண முடியும். அதாவது கம்மியான ஏரியாவில் நிறைய கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து கரண்ட்டு டென்சிட்டி. இது வந்து அப்படி இருந்ததுன்னா நல்ல குவாலிட்டி. லோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், மெட்டீரியலுடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தால் நமக்கு என்னது லாஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லைன் ட்ராப்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். டியூரபிள் அண்டு ஹேஸ் ஏ ஹையர் ஸ்கிராப் வேல்யூ. டியூரபிள்ங்கிறது நமக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்கிராப் வேல்யூனா நமக்கு திரும்ப பழசாயிடுச்சு அப்படின்னா ரிட்டனுக்கு வந்துட்டு நல்ல ரேட்டில் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதே ஸ்கிராப் வேல்யூ. அண்டு காப்பர் ஹேஸ் லாங் லைஃப் அண்டு சிம்பிளிசிட்டி ஆஃப் ஜாயினிங். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டியூரபிள்னால் அதிகமாக உழைக்கிறது, நல்ல லாங் லைஃப், ரொம்ப நாளைக்கு வரும். சிம்பிளிசிட்டி ஆஃப் ஜாயினிங்னா ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு எளிமையாக வந்துட்டு இருக்கும் காப்பர் மெட்டீரியல். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, காப்பர் மெட்டீரியல் வந்து காஸ்ட்லியான மெட்டீரியல், அதுதான் ட்ராபேக். அதனால் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, காப்பர் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கிறனால. அதுக்கு அடுத்த சாய்ஸ் வந்து அலுமினியம். அலுமினியம் எப்படி இருக்குன்னா சீப்பர் தான் காப்பர். காப்பரை காட்டிலும் விலை கம்மியாக இருக்கும். லைட்டர் இன் வெயிட் கம்மியாக இருக்கும். காப்பரை காட்டிலும் வெயிட் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் 60% ஆஃப் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர். ஒரு காப்பருடைய சேம் சைஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் காப்பரை காட்டில் அலுமினியம் 60% தான் கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? கண்டக்டிவிட்டி கம்மி காப்பரை கம்பேர் பண்ணும்போது. டயாமீட்டர் இஸ் 1.27 டைம்ஸ் ஆஃப் காப்பர் ஃபார் சேம் ஓமிக் வேல்யூ. அதாவது வந்துட்டு ஒரு கண்டக்டனுடைய லென்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் ஓமிக் வேல்யூ, சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காப்பரையும் அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுமினியத்தினுடைய சைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். டயாமீட்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.27 டைம்ஸ் ஆஃப் காப்பர். அப்போ டயாமீட்டர் கூடிரும், பெரிய சைஸ் ஆகிரும். அண்ட் அஃபெக்டட் பை விண்டு ப்ரெஷர். சைஸ் பெருசாகும்போது வெயிட்டு கூடிரும். வெயிட்டு கூடும் பொழுது வில் பி அஃபெக்டட் பை தி விண்டு ப்ரெஷர். அடுத்து 5th பாயிண்ட், லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா காப்பர் காட்டில் குயிக்காக வந்துட்டு மெல்ட் ஆகிடும். டிஃபிகல்ட் ஃபார் ஜாயின் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃபாக வந்துட்டு இருக்கும். லோ காஸ்ட், பட் காஸ்ட் வந்துட்டு கம்மி, அதனால் காப்பரை காட்டில் அலுமினியத்தை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீல் அனதர் கண்டக்டர் மெட்டீரியல், கிரேட்டஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து. இது வந்து காப்பர் அலுமினியத்தை காட்டிலும் நல்ல வந்துட்டு இழுவைத்தன்மை, ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் லாங் ஸ்பேனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். லோயர் கண்டக்டிவிட்டி, கடத்தும் தன்மை மிக குறைவாக இருக்கும் அலுமினியம் காப்பரை காட்டிலும். 3rd பாயிண்ட், ஹை ரியாக்டன்ஸ். ஸ்டீல் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் நமக்கு என்ன ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி, ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி உள்ளர வந்துடும். அதனால் நமக்கு வந்துட்டு ட்ராபேக் இருக்குது. அடுத்து சஃபர்ஸ் டு எட்டி கரண்ட் ஹிஸ்டீரிசிஸ் லாஸஸ். இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினால 2 லாஸ் இருக்குது, எட்டி கரண்ட் லாஸு, ஹிஸ்டீரிசிஸ் லாஸு. அது வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸ்டீல் கண்டக்டர் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு மெட்டீரியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் கண்டக்டர் வித் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட். அதாவது ஸ்டீல் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த் அதிகம், பட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினால் லாஸ் அதிகமாக இருக்குது. அலுமினியம் வந்துட்டு காஸ்ட் கம்மி, ரெண்டே கம்பைன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த்துக்காக ஸ்டீலை சேர்க்குறாங்க, அலுமினியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்டு ஃபார் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன். இதுதான் எல்லா இடங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் கண்டக்டர் வித் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு. இது வந்து ஸ்ட்ரென்த்துக்காக, அலுமினியத்தோட ஸ்டீல் சேர்த்தோம்னா ஸ்ட்ரென்த்து கூடியும். ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லெஸ் சேக், லாங்கர் ஸ்பேன். சேக்குங்கிறது தொய்வும்பாங்க தமிழில், தொய்வு, அது வந்து கம்மியாக இருக்கும். லாங்கர் ஸ்பேனுங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் கண்டக்டரை நம்ம கொண்டு போகலாம். ஸோ டவரை வந்துட்டு நம்பர் ஆஃப் டவர்ஸ் ரிக்வயர்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து காட்மியம் காப்பர். 1% ஆஃப் காட்மியத்தை வந்துட்டு காப்பரோட மிக்ஸ் பண்ணும் பொழுது 50% ஆஃப் தி டென்சைல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால் இது அடுத்த மெட்டீரியல், பட் இது வந்துட்டு காஸ்ட்லியாக வந்துட்டு இருக்கும். அடுத்து லைன் சப்போர்ட்ஸுங்கிறது நம்ம வந்துட்டு கண்டக்டரை வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அதுதான் லைன் சப்போர்ட்ஸ். த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஓவர்ஹெட் கண்டக்டர்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் அண்ட் டவர்ஸ் ஆர் கால்ட் அஸ் லைன் சப்போர்ட்ஸ். என்னுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா, மஸ்ட் பி லைட் இன் வெயிட் அண்ட் மெக்கானிக்கலி ஸ்ட்ராங் டு வித்ஸ்டாண்ட் த வெயிட் ஆஃப் தி கண்டக்டர் அண்டு விண்ட் லோட்ஸ். இதனுடைய இந்த சப்போர்ட் வந்துட்டு நமக்கு போர்ட்டபுளாக இருக்கிறதுக்காக லைட் வெயிட்டாக வந்துட்டு இருக்கணும், அதே சமயத்தில் மெக்கானிக்கலாக ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கண்டக்டரை வெயிட்டு இதெல்லாம் தாங்க முடியும், விண்டு லோடெல்லாம் தாங்க முடியும். இட் ஷுட் ஹாவ் லீஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அண்டு சீப் இன் காஸ்ட்டு. சரிங்களா? காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாக, பார்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்தால் நல்லது.
இட் ஷுட் ஹேவ் லாங்கர் லைஃப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஷுட் பி மினிமம். இதோட லைஃப் கூட இருக்கணும், மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் போல்ஸ், டியூபுலர் ஸ்டீல் போல்ஸ், ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் போல்ஸ் அண்ட் லேட்டிஸ்டு ஸ்டீல் போல்ஸ். 4 டைப் வந்துட்டுருக்கு. இதை நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம். உடன் போல்ஸ் இந்த பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு உடன் மெட்டீரியல், உடன் போஸ்ட், சரிங்களா. இதில் வந்து நம்ம கண்டக்டர் மூலமாக பவரை டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்துட்டு இன்சுலேட்டர், இதுதான் வந்துட்டு கிராஸ் ஆம். இது முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இயர்லியர் உடன் போல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எல்டி, லோ வோல்டேஜுக்கு 400 230 வோல்ட்டு, சில ரேராக வந்துட்டு 11 kV ஹெச்பியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த போலுடைய பாட்டம் போர்ஷன் வந்துட்டு கிரவுண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பாட்டம் போர்ஷன், அது ஷுட் பி இம்ப்ரெக்னேட்டட் வித்து கிரியசோட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரையான் இந்த மாதிரி எல்லாம் அரிச்சிடக்கூடாது போலுங்கிறனால. அந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்துட்டு அதோட கோட்டிங் அடிச்சுட்டு யூஸ் பண்ணாங்க. என்னோடய மேக்ஸிமம் லைஃப் வந்து 25 years. சூட்டபிள் ஃபார் ஷார்ட்டர் ஸ்பென்ஸ் அப் டு 50 meters. ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 50 meters வரை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அடுத்த டைப் வந்து டியூபுலர் ஸ்டீல் போல்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் தெரியும், ஸ்டீல் போல் டீப்பாக வந்துட்டு இருக்கும். இது உடன் போல காட்டிலும் லோடு பேரிங் கெப்பாசிட்டி வந்துட்டு கூட இருக்கும். லோடு பேரிங் கெப்பாசிட்டி இஸ் மோர் தென் தட் ஆஃப் உடன் போல். லாஸ்ட் ஃபார் லாங்கர் பீரியடு. கொஞ்சம் அது 25 வருஷம்னா இது அதை காட்டில் அதிகமாக உழைக்கும். போல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எல்டி சப்ளை, 400 230 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீடியம் கரண்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணாங்க. சில நேரங்களில் 11 kVக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது அடுத்தது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் போல்ஸ். நம்ம இதை அதிகமாக பார்த்துருப்போம், சரிங்களா. உள்ளர அயன் ராட் இருக்கும், காங்கிரீட் போட்டு, சிமெண்ட் காங்கிரீட் போட்டு இந்த மாதிரி போல் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆர்சிசி போல் அப்படிம்பாங்க, ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட். ஸோ இந்த போல் வந்துட்டு யூஸ்டு ஃபார் 11 kVக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்டி 400 230க்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் 33 kVக்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து காஸ்ட்லியர் தான் உடன் போல் அண்டு சீப்பர் தான் ஸ்டீல் போல். ஸ்டீலை காட்டிலும் சீப்பாக இருக்கும், உடனை காட்டிலும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இட் ஹேஸ் மோர் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இட் இஸ் வெயிட்டி அண்டு பிரேக்கபிள். ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக உடஞ்சிரும். லாஸ்ட் ஒன் வந்து லேட்டிஸ்டு ஸ்டீல் டவர். இது எல்லா இடங்களையும் பார்த்துருப்பீங்க. டவர் ஸ்ட்ரக்சர், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனில் ஃபுல்லாக இது வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சுப்பீரியர் ஒன், பட் காஸ்ட்லியான ஒன்று. ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் அட் ஹையர் வோல்டேஜ் ஸ்டீல் டவர்ஸ் ஆர் இன்வேரியபிளி எம்ப்ளாய்டு. எல்லா இடங்களும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டீல் டவர்ஸ் ஹேவ் கிரேட்டர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், லாங்கர் லைஃப் அண்ட் கேன் வித்ஸ்டாண்ட் மோஸ்ட் சிவியர் கிளைமேட் கண்டிஷன்ஸ். கிளைமேட் கண்டிஷனால் பாதிக்கப்படாது அண்ட் பெர்மிட்ஸ் த யூஸ் ஆஃப் லாங்கர் ஸ்பென்ஸ். நீங்கள் வந்து டிஸ்டன்ஸு அதிகமான டிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் போல் எரெக்ட் பண்ணலாம், ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. த ரிஸ்க் ஆஃப் இன்டர்பிரட்டட் சர்வீஸ் டியூ டு broken or punctured insulation is considerably reduced going to longer spans. பிரேக் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறனால ஸ்பேன் அதிகமாக இருந்தாலும் இது வந்துட்டு பிரேக் ஆகாது, கண்டக்டர் வந்துட்டு பிரேக் ஆகாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங். டவர் ஃபுட்டிங்ஸ் ஆர் யூஸ்வலி கிரவுண்டட் பை டிரைவிங் ராட்ஸ் இன் டு தி எர்த். இதை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டக்டிவ் மெட்டீரியலாக இருக்கிறனால, ஸ்டீல் டவராக இருக்கிறனால இந்த பாட்டம் போர்ஷனாக என்ன பண்ணியிருப்பாங்க, கிரவுண்டோட எர்த்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் ஓவர் ஹெட் லைன்ஸ், அதில் இருக்கக்கூடிய மேஜர் காம்போனன்ட்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் லைன் சப்போர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம். என்ன டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் வந்துட்டு பேஜ் நம்பர் 52 56 ரெஃபர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் ரெஃபர் பண்ணுங்கள். வெப்சைட்டு கொடுத்துருக்கேன், அதையும் வந்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.